வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்று நாம் பார்க்க இருப்பது மட்டன் சுக்கா செய்முறை தான். இதை செய்வதற்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8 காய்ந்த மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், தனி குழம்பு மிளகாய் பொடி 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், ஜீரகம் 2 ஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு. இது மிக எளிமையான முறையில் செய்யக்கூடிய மட்டன் சுக்கா தான். முதலில் நாம் மட்டனை குக்கரில் வேக வைத்து கொள்ள வேண்டும். நாம் முதலில் குக்கரில் மட்டனை நன்றாக கழுவி போட்டுக்கொள்ள வேண்டும். நாம் மட்டனுடன் எடுத்து வைத்திருக்கும் மிளகாய் பொடி, குழம்பு மிளகாய் பொடி போட வேண்டும். பின் அதனுடன் மஞ்சள் பொடியும் சீரகம் சிறிதளவும் போட வேண்டும். காய்ந்த மிளகாய் 3 போட வேண்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட வேண்டும். இஞ்சி பூண்டு போட்ட பின் சிறிதளவு மட்டனுக்கு தேவையான கல்லுப்பு போட வேண்டும். கல்லுப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணீர் விட்டு குக்கரில் 4 சத்தம் ஹையில் வைக்க வேண்டும். குக்கரில் 4 விசில் வரையும் நாம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிடலாம். நாம் குக்கரை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு ஆவி அடங்கையும் திறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் இந்த முறையில் நன்கு வெந்து வந்தவுடன் நாம் 1/2 டம்ளர் தண்ணீரை சூப்புக்கு வேண்டுமென்றால் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் வேறு ஒரு கடாயில் தாளிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கடாயை நாம் அடுப்பில் வைத்து இதற்கு எண்ணெய் நாம் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றலாம். பொதுவாக மட்டன் சுக்காவிற்கு நாம் தாராளமாக எண்ணெய் ஊற்றலாம். அப்பொழுது தான் அதிக சுவையாக இருக்கும். எண்ணெய் காய்ந்ததும் நாம் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் காய்ந்த மிளகாய் 8 மிளகாயும் போட வேண்டும். மட்டன் சுக்கா தாளிப்பதற்கு நாம் ஜீரகம் வத்தல் மட்டும் போட்டாலே போதுமானது. இப்பொழுது வத்தல் வதங்கையும் நாம் மட்டன் வேக வைத்த தண்ணியை முதலில் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் சூப்பிற்கு எடுத்துக்கொண்டோம் என்றால் தண்ணீர் குறைவாக தான் இருக்கும். நாம் 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றினாலும் கறியில் உள்ள தண்ணீரோடு சேர்ந்து எப்படியும் மட்டன் வெந்த தண்ணீர் இருக்க தான் செய்யும். நாம் முதலில் அதை இப்படி நன்றாக வற்ற வைக்க வேண்டும். தண்ணீர் நன்றாக சுருங்கி வந்தவுடன் தான் நாம் வெந்த மட்டனை போட வேண்டும். தண்ணீர் வற்றி வரும் வேளையில் உப்பு நாம் தேவைப்பட்டால் சிறிது போட்டுக்கொள்ளலாம். ஏற்கனவே நாம் கறி வேக வைக்கும்போது உப்பு போட்டுள்ளோம். இந்த மட்டன் சுக்காவிற்கு இந்த வற்றலில் உள்ள காரமே போதுமானதாக தான் இருக்கும். இப்படி தண்ணீர் நன்கு வற்றியதும் நாம் மட்டனை போட்டுவிட வேண்டும். மட்டனை கலந்தவுடன் நாம் ஒரு 5 நிமிடம் கொதி வந்தால் போதும். மட்டனை நாம் குக்கரில் வேக வைத்ததால் இப்பொழுது நாம் உடனே இறக்கிவிடலாம். மட்டன் இப்படி நன்கு கொதித்து சுருண்டு வர வேண்டும். இப்பொழுதுதான் சுக்கா அருமையாக இருக்கும். 5 நிமிடத்திலே நன்கு சுருண்டு வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் சுக்கா நன்று சுருண்டு வெந்து விட்டது. இப்பொழுது நாம் சிறிதளவு மிளகுத்தூள் போட்டு அடுப்பை 1 நிமிடம் சிம்மில் வைத்து இறக்கிவிடலாம். நாம் இப்படி இறக்கும் சமயம் மிளகுத்தூள் போடுவது மிக சுவையாக இருக்கும். மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா மிக அருமையான முறையில் தயாராகிவிட்டது. இந்த எளிய முறையில் நீங்கள் செய்து பாருங்கள், மிக சுவையாக இருக்கும். இதற்கு நாம் வெறும் காய்ந்த மிளகாயும் ஜீரகம் மட்டும்தான் உபயோகப்படுத்தியுள்ளோம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. நாம் காரத்திற்கு இறக்கும்போது தேவைப்பட்டால் மிளகு அதிகமாக போட்டுக்கொள்ளலாம். நாம் இப்போது அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் செய்து விடலாம். இது எவர் சில்வர் கடாயாக இருப்பதால் நாம் கடாயிலே மட்டன் சுக்காவை வைத்து கொள்ளலாம். வீட்டில் ஒவ்வொருத்தரும் சாப்பிடும்போது நாம் சூடு செய்து இதை பரிமாறினால் மிக அருமையாக இருக்கும். இது சாதம், சப்பாத்தி அனைத்திற்குமே சுவையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான மட்டன் சுக்கா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். நன்றி, வணக்கம்.